சமீபமாக வந்து ரொம்ப வரம்பு மீறி பேசுகிறாரு. அவருக்கு வேறு என்ன, வாய் தான் வாடகை, வேறு எதுவும் இல்லையே. அவர் ஒரு வழக்கறிஞரே கிடையாது. அவர் இந்த கோர்ட்டில் வாதாடி இருக்காரு. அவர் வழக்கறிஞரே இல்லைன்னா போய் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒருவேளை இவர் எதனா அவரால் பாதிக்கப்பட்டுக்கிறாரு என்னன்னு தெரியல. இப்போ பைத்தியம் மாரி பேசின்னு இருக்கிறாரு. இன்றைக்கி 3.5 கோடி ரூபா கொடுத்து சொத்து வாங்கி ஒரு வப்பாட்டிக்கு கொடுக்குறாருன்னா, இதை இங்கே கூட்டின்னு வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, அவங்ககிட்ட பேச மாட்டார். அவர் இருக்கிற இடத்துல, மாலதி இருக்கிற இடத்துல பேசினா தான் ஒரு ஆளை பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரும் கமிஷனராக இருக்கக்கூடிய அருணும் வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் சும்மா போய் நைட்டானா போதையில் இருப்பார், காலைலானா கஞ்சாவில் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து மைக்கை பிடிப்பார், அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் பண்ணுவார்னா அவன் எந்த விதத்துலையுமே எதுலேயுமே சூட்டபிள் இல்லைங்க. ஒரு ஆம்பளை விபச்சாரின்னு கூட சொல்லலாம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் மற்றும் எக்ஸ் கவுன்சிலர் திரு சார்லஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆனந்தன் மீது அவதூறு பரப்பும் விதமாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. முதல்ல அந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்க? யார் அவர்? ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜிங்களா அவர்? இல்லை, ஊடகவியலாளர்னு சொல்கிறாங்க. யூடியூபரெல்லாம் வந்து அவங்க வருமானத்துக்காக பேசுகிறவங்க. அவங்க வந்து யாரோ ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பற்றி பேசுகிறவங்க தான் யூடியூபர். என் கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியினுடைய ஒரு இந்தியாவில் வந்து ஒரு 3வது பெரிய கட்சி எதுனா பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லாரையும் ஆய்வு பண்ணி தான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக, ஒரு தன்மான தலைவராக, ஒரு மிக சிறந்த ஒரு வழக்கறிஞராக வந்து இந்த கட்சிக்கு வந்து அவருக்கு எங்களுக்கு தேசிய தலைவர் போட்டதே வந்து முதல்ல நாங்கள் வந்து இப்பேற்பட்ட ஒரு தலைவரை எங்களுக்கு வழிகாட்டினதுக்கு நாங்கள் வந்து எங்கள் தேசிய தலைவருக்கு நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு தேசிய தலைமை போட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து ஒரு பாத்திர கடை அப்படின்ற போல். சரி, பாத்திர கடையாக இருந்தால் கூட இன்றைக்கி பாத்திர கடை வச்சுன்னு இருக்கிற சரவணா ஸ்டோர் எல்லாம் பெரிய அதிபராக இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு கட்சியும் கிடையாது. ஒரு என்னன்னா அவரை பொதுவாகவே அவரை பற்றியெல்லாம் பேசணுன்றதுக்கு எங்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது. அவர் எவ்வளோ நாளாக பேசின்னு இருக்கார். ஆனால் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வரம்பு மீறி பேசுகிறாரு. அவர் ஒரு வழக்கறிஞரே கிடையாது. அவர் இந்த கோர்ட்டில் வாதாடி இருக்காரு. அவர் வழக்கறிஞரே இல்லைன்னா போய் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சவுக்கு சங்கர் எங்கே போய் கொடுக்கணும்? அவர் வந்து வழக்கறிஞர் இல்லைனா போய் பார் கவுன்சிலில் வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர் வழக்கறிஞர் இல்லைன்னு. அந்த நாலேஜ் கூட இல்லாத அளவுக்கு அவர் ஒரு யூடியூபராக இருக்கிறாருன்றது ஃபஸ்ட்டு வெக்கக்கேடான விஷயம். இன்னொரு விஷயம், சவுக்கு சங்கரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்து சும்மா அவர் பிறப்பே வந்து டைம் பாஸுக்கு பிறந்தவருன்றாங்க. எப்படி டைம் பாஸுக்கு பிறந்தவர்? அவர் ஒரு மனுஷனாக பிறந்தால் ஒரு நாகரிகம் வேணும், கலாச்சாரம் இருக்குது. சவுக்கு சங்கர்ன்றவர் தன்னுடைய மனைவிக்கே விசுவாசமாக இல்லாத ஒரு ஆள். ஒரு கட்டின மனைவிக்கு விசுவாசம் கிடையாது. அந்த மனைவிக்கும் இவருக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு கூட வந்து அந்த மனைவியை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போது 4வது 5வது ஒரு மாலதின்ற ஒரு லேடி கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு மாதம் 10,000 ரூபாய் வந்து ஜீவனம் கேட்குறாங்க. அந்த 10,000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத ஒரு ஆள் தன்னுடைய ஒப்பாட்டிக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ 2023. நியாயமாக ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலனா இல்லாத ஒரு சவுக்கு சங்கர் எப்படி வந்து அவர் வந்து மற்றவங்களெல்லாம் குறை சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆனந்தன் அவர்களும் சென்னை கமிஷனர் திரு அருண் அவர்களும் சேர்ந்து பொய் வழக்கு போட்டு என்னை திட்டமிட்டு என்னை வந்து மிரட்டன் பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. இல்லை, சவுக்கு சங்கர் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. நானும் ரவுடி தானே வண்டியில் ஏறிக்கினே வடிவேல் சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி
அவர் சவுக்கு சங்கரை வந்து இதுமாரி வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரும் மதிப்புக்குரிய கமிஷனராக இருக்கக்கூடிய அருணும் வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறார். அதெல்லாம் சும்மா போய் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ், சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ். அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜய் இப்போது கட்சி உருவாக்கியிருப்பார், டிவிகே, அதுக்கப்புறம் வந்து சீமான், இவங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இயக்குறவர் யாரானா ஆடிட்டர் குருமூர்த்தி. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து சவுக்கு சங்கர் வந்து யாரை வந்து பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து பட்டியலினத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலோ, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலோ, இல்லை ஒரு நீதிபதியாக இருந்தாலோ, இல்லை அரசு ஊழியராக பெரிய பதவிகளில் இருக்கிறவங்கள மட்டம் தட்டி பேசுறதுக்காகவே சவுக்கு சங்கரை வந்து கூலி கொடுத்து வச்சுருக்காரு ஆர்எஸ்எஸ்னுடைய குருமூர்த்தி அவர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனைன்றப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பற்றி தப்பாக பேசுவார், எடப்பாடியை பற்றி தப்பாக பேசுவார், ஜெயக்குமாரை பற்றி தப்பாக பேசுவார், ஏடிஎம்கேல இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் தப்பாக பேசுவார். இப்போ கூட்டணின்னு அவங்கள பற்றி பேச மாட்டார். நீங்கள் சமீபமாக இப்போ பார்த்தீங்கன்னா கூட டிவிகேவை கூட வந்து ஆதரித்து தான் பேசியிருப்பார். அதே போல் அவருக்கு வந்து பட்டியலிடப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து பெரிய ஆளாக காட்டாத சும்மா சாதாரணமான ஒரு மட்டம் தட்டி பேசுறதுக்காகவே ஆர்எஸ்எஸ் வந்து அவருக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கு. இன்றைக்கி 3.5 கோடி ரூபா கொடுத்து சொத்து வாங்கி ஒரு வப்பாட்டிக்கு கொடுக்குறாருன்னா, இப்போ அந்த 3 கோடி ரூபாய் இன்றைக்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்க. இன்றைக்கினா பெரிய தொழிலதிபரோ இல்லை அவங்க அப்பா எதனா சொத்துக்கு சேர்த்து வச்சுட்டு விற்றுட்டு சொத்து வாங்கினாரா? அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இல்லை எப்படி சம்பாரிச்சிருப்பார்? இது மாதிரி பேசிய மாற்றி மாற்றி பேசிய இது மாதிரி அவங்க ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து கை காட்டுவார், அவங்ககிட்ட போய் கூலி வாங்கிக்குவார். இதுமாரி வந்து யாரை பேசணுன்றதை வந்து அஜெண்டாவே அவங்க கொடுப்பாங்க. அவங்க வந்து அஜெண்டா ரெடி பண்ணி கொடுத்தோன்னே அந்த அஜெண்டாவை பேசுகிறது மட்டும்தான். சவுக்கு சங்கர் வந்து அந்த அஜெண்டா இல்லாத எதுவுமே பேச தெரியாது. இந்தியாவினுடைய பிரதமர் யாருன்னா கூட சவுக்கு சங்கருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக கஞ்சா பிடிப்பார். கஞ்சா பிடிச்சிட்டு அந்த அஜெண்டாவில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் பேசுவார். நீங்கள் வேறு எதனா தனியாக வேறு எதனா கேள்வி கேளுங்களேன், இதை இங்கே கூட்டின்னு வந்து நீங்கள் கேள்வி கேட்குங்களா, உங்ககிட்ட பேச மாட்டார். அவர் இருக்கிற இடத்துல, மாலதி இருக்கிற இடத்துல பேசினா தான் ஒரு ஆளை பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆள் இப்போ நான் என்னை பார்த்தீங்கன்னா, நான் 2006 பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிறேன். இந்தியாவிலேயே ஒரு அமைச்சர் கூட செய்ய முடியாததை எங்களுடைய மறைந்த தலைவர், மதிப்புக்குரிய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து துப்புரவு பணியாளர்களுக்காக 2006 அவர் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கிறப்போ ஒரு போராட்டம் அறிவிக்கிறார், அந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுன்ட்டு. அந்த போராட்டம் தான் எனக்கு முதல் சந்திப்பு மறைந்த தலைவருடைய ஆம்ஸ்ட்ராங் கூட சந்திப்பு. அந்த போராட்டம் காலை 8 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் நடக்குது. ஆகஸ்ட் 14 அன்றைக்கி. நாளைக்கு ஆகஸ்ட் 15 கொடியேற்றத்துக்கெல்லாம் வந்து கிரவுண்டெல்லாம் ரெடி பண்ணுன்றாங்க மாநகராட்சி எதிரில். அன்றைக்கி 6 மணி வரையுமே வந்து அப்போது சுப்பிரமணி மேயராக இருந்தார். அப்போது சென்னை மாநகராட்சியினுடைய மேயர். 6 மணி வரையும் எந்த உத்தரவாதமும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 1000 போலீஸ் போட்டாங்க. 1000 போலீஸ் போட்டு மிரட்டுறாங்க, கைது பண்ண போகிறோன்ட்டு. எதுக்குமே ஆசரில்லை. நீ பணி நிரந்தரம்னு ஒரு வார்த்தை வரட்டும், நாங்கள் இங்கேருந்து போயிடும். இல்லை, நாளைக்கு ஆகஸ்ட் 15 கொடியேற்ற போகிறோம், இந்த இடத்த எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. மக்களுக்காகத்தானே நம்ம வந்து சுதந்திரம் கொண்டாடுறோம். 2500 பேர் வந்து பணி நிரந்தரம் பண்ணணுன்னு போராடினுக்கிறாங்க. காலிலேருந்து சாப்பிடாத கொள்ளாத போராடினுக்கிறாங்க. நீங்கள் இந்த பணி நிரந்தரம்னு சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக இதை வாபஸ் வாங்கிக்கிறோம். 7 மணிக்கு பணி நிரந்தரம் பண்ணுறோம், முதலமைச்சர் உத்தரவாதம் தந்தாருன்னு வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து அன்றைக்கி இருந்த அந்த மேயர் சுப்பிரமணியமும் அதே போல் அன்றைக்கி இருந்த கமிஷனர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கணும். அதுமாரி எந்த முதலமைச்சர் கூட பண்ண முடியாது, ஒரு தனியாக வந்து ஒரு அமைச்சர் கூட, ஒரு அரசாங்கம் கூட பண்ண முடியாத ஒரு கவுன்சிலராக இருந்து
பண்ணி காட்டினவர் தான் மறைந்த சமத்துவ. அவர் பின்னாடி 2006லேருந்து என்ன வரலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து 2011 கவுன்சிலராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2016 எம்எல்ஏ எலெக்ஷன் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏக்கு நின்னேன். அதே போல் 2021 நான் வந்து எம்எல்ஏக்கு நின்று இருக்கேன் ஆவடி சட்டமன்ற தொகுதியில். அதே போல் வந்து இன்றைக்கி நான் இருந்த அந்த திருநீண்டூர் நகராட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியில் 3 கவுன்சிலரை உருவாக்கி கொடுத்தோம். இதுக்கெல்லாம் ஆமாம். ஆனால் திரு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஆம்சாங்கை தவிர்த்து வேறு ஒரு வார்டு மெம்பர் கூட இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி இல்லை அப்படிங்கிறாரு. இல்லைங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்டு நம்பரை எங்கன்னா நிற்கட்டும். ஏதாவது வேணா கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட நான் ஓட் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவர் வந்து வார்டு நம்பரை நிற்க சொல்லுங்கள். நின்று ஜெயிச்சுட்டு வந்து மற்றவங்களை குறை சொல்லுங்கள். ஒரு வார்டு நம்பர் நின்று ஜெயிச்சுட்டு மக்களுக்கு பணி செய்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சு நின்று ஜெயிக்க சொல்லுங்கள். ஜெயிச்சுட்டு வந்து அரசியலை பற்றி பேசட்டும். அரசியலே இல்லாத வந்து அரசியலை பற்றி பேசுகிறவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிறது வந்து கேவலமாக நினைக்கிறேன். ஒரு அரசியலை பற்றி தெரிஞ்சால் தான் வந்து அரசியலை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாத நைட்டானா போதையில் இருப்பார், காலைலானா கஞ்சாவில் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து மைக்கை பிடிப்பார், அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் பண்ணுவார்னா அவன் எந்த விதத்துலையுமே எதுலேயுமே சூட்டபிள் இல்லைங்க. அவன் வந்து மனைவிக்கும் சூட்டபிள் இல்லை, 2வது மனைவிக்கும் சூட்டபிள் இல்லை, 3வது மனைவிக்கும் சூட்டபிள் இல்லை. இப்போ மாலதி இருக்கா போல் அரசியலில் ஒரு ஆம்பளை விபச்சாரின்னு கூட சொல்லலாம் அவரை. வேறு எனக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு நாக்கு கூசுது. ஆம்பளை விபச்சாரியை கூட இருக்கலாம் அவர். உங்கள் தலைவர் பாத்திர கடைக்காரரு அப்படிலாம் சொல்கிறாரு. அவர் வழக்கறிஞரே கிடையாது சொல்கிறாரு. முன்ன பண்ண கோர்ட்டு வாசல் மிதிச்சிருப்பாரான்னு கேட்குறாரு. இப்போ இருக்கக்கூடிய தலைவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட புத்தி தெரிஞ்சதுலேருந்து தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இன்றைக்கி 45 வயசாகுது. எனக்கு வந்து ஒரு 35 வருஷமாக தெரியும். அவர் வந்து முழுக்க மக்கள் படக்கூடிய துன்பங்களை, எங்கள் பகுதியெல்லாம் கிராம பகுதி, முழுக்க வந்து மக்கள் படக்கூடிய துன்பத்தில் அந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணுமே அப்படின்றதுக்காக உருவானவர் தான் அந்த வழக்கறிஞர். அவர் வந்து மறைந்த பூவை மூர்த்தியாருடைய சொந்தக்காரர். அவர் எங்களுக்கெல்லாம் வந்து ஆசானா குருவாக இருந்தவரெல்லாம் வந்து பூவை மூர்த்தியார் தான். அவர் தொன்று தொட்டு அவரை பார்த்து வழக்கறிஞர் ஆனவங்க இன்றைக்கி பல ஆயிரம் பேர். எங்கள் தலைவர் வந்து எத்தனையோ குடும்பங்களுக்கு வந்து எவ்வளோ கல்வி உதவி அவர்கிட்ட வந்து பசி ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் சாப்பிடுவோம் இங்கே அவர் வீட்டில். அவர் வீட்டில் அவர் போகிற இடம் 200 பேர் சாப்பாடு ஒரு நாளைக்கு போடுவார். பசின்னா என்னன்னு தெரியும் அவருக்கு. நிறைய பேருக்கு நிறைய உதவிகள், கல்வி நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இந்த கட்சியில் அவர் வரணுன்றது அவசியம் கிடையாது. அவருக்கு இந்த கட்சிக்கு வரணுன்ற விருப்பமும் கிடையாது. தலைவராக தேசிய தலைவர் வந்து அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டுக்கு யாரை தலைவராக கொண்டு வரணுன்றப்போ 2009 திருவள்ளூர் பார்லிமெண்ட்டில் எம்பி எலெக்ஷன் நின்று ஒரு வேட்பாளராக அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஓட்டுலேருந்து 40,000 ஓட்டுக்கிட்ட வாங்கினவர். அதனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி மாநில தலைவர் அங்கே ரெக்கார்டு இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சியில் யார் வார்டு நம்பர் நின்னாங்க, யார் வந்து கவுன்சிலருக்கு நின்னாங்க, யார் எம்எல்ஏ நின்னாங்க, யார் எம்பிக்கு நின்னாங்கன்ற முழு ரெக்கார்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்குது. அதில் இருக்கிறவங்களையே முதன்மையானவர்ன்றதால மட்டும்தான் இந்த பதவி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவராக வந்து ஆசைப்பட்டு எனக்கு பதவி வேணும்னாலாம் போல. மாயாவதி அம்மாவுடைய அந்த ரெக்கார்டில் சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர்ன்றதால் தான் இந்த பதவியை கொடுத்துருக்காங்களா கண்டி சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி வந்து அவர் வந்து என்னங்க இன்றைக்கி நான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இல்லை ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டு இல்லை ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு என்னை பற்றி பெருமையாக பேசிங்கன்னா பேசுவார். அவள் தான் அவருக்கு வேறு என்ன வாய் தான் வாடகை, வேறு எதுவும் இல்லையா அவருக்கு. ஆம்ஸ்டாங்கோடைய கேஸு சிபிஐக்கு போனதுக்கு இவர் காரணமே இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நான் பொதுவாகவே கேட்குறேன், பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய மறைந்த தலைவர் மதிப்புக்குரிய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங்
இப்போது கிட்டத்தட்ட நாங்கள் 2007லேருந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இந்த கட்சியில் பயணிச்சுன்னு இருக்கோம். கிட்டத்தட்ட அண்ணா இறந்து ஒரு ஆண்டு 18 ஆண்டுகளாக பயணிச்சுன்னு இருக்கோம். இந்த 17 ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சி மேலேயும் இல்லை வந்து மறைந்த தலைவர் மேலேயோ இல்லாத விசுவாசம் இப்போ எங்கேருந்து புதுசாக அவருக்கு சவுக்கு சங்கருக்கு வருதுன்னு நான் கேட்குறேன். எங்கள் தலைவரை வேற அவர் உயிராக இருக்கிறப்போ அவர் எதிரில் நின்று கூட பேசுனது கிடையாது. எங்கே கல்யாணத்தில் பார்த்து கூட பேசாத ஆள் எங்கள் தலைவரை வந்து ரவுடின்றாரு. எதில் ரவுடி? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, கட்ட பஞ்சாயத்துன்றாரு. ஒருவேளை இவர் எதனா அவரால் பாதிக்கப்பட்டுக்கிறாரு என்னன்னு தெரியல. இப்போ பைத்தியம் மாரி பேசின்னு இருக்கிறாரு. ஒரு கஞ்சா அடிச்சவன், கஞ்சா அடிக்கிறவன் தான். இவர் நம்ம பழகின மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்றாரு. ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குது அவர் மேலே? இதெல்லாம் வந்து 17 ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார். கிட்டத்தட்ட 52 வருஷம் ஆகுது. இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு அவரு 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 அவருடைய தியாகத்தால் வந்த மக்கள் தான் இவ்வளோ பேரும். இன்றைக்கி வந்து அவரால் ஏதாவது ஒரு கோர்ட்லேயோ இல்லை வந்து காவல்துறையிலையோ ஏதாவது ஒரு சின்ன எஃப்ஐஆர் இருந்தால் கூட அவர் ரவுடின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறான்றது தான் எங்களுக்கு ஒரு இது. இவர் ஏதாவது ஒரு காவல்துறை எதனா அவர் காவல்துறையில் எதனா வந்து எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறாரான்னு தெரியல. புரியுதுங்களா? இவர் ஏதாவது வந்து ஒரு சென்னை கமிஷனராக இருந்தாரா என்னான்னு தெரில. இவர் தனியாக ஏதாவது அரசாங்கம் நடத்துகிறாரா என்னான்னு தெரில. இது மாதிரி வந்து யாருன்னா எதனா சொல்லணும். அது என்ன கஞ்சாவில் என்ன போதை ஏறுதோ அதை பற்றி பேசிக்கின்னு. இல்லை, இப்போ இந்த சிபிஐ வழக்கில் இவர் வந்து வாதாடலையா சார்? ஆனந்தன் சார் வாதாடலையே அப்படி? ஆனால் ஜூலை 5 வந்து மரணம் அடைகிறாரு. 16ஆம் நாள் வந்து நினைவு நாள் அனுசரிக்கப்படுது. 16ஆம் நாள் வந்து நினைவு நாள் முடிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து இந்த வழக்கை வந்து சரியான முறையில் விசாரிக்கலைன்றதால சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் தேசிய பொறுப்பாளர்களெல்லாம் வந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே கலந்துக்கின ஆர்ப்பாட்டம் அது. தன்னிச்சையாக நீதி கிடைக்கணுமேன்ட்டு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கடைசியாக இறுதியாக பேசுகிறப்போ மதிப்புக்குரிய தன்மான தலைவர் அண்ணன் ஆனந்தன் பேசுகிறப்போ நான் சொல்கிறேன், இந்த வழக்கை வந்து எங்கள் வழக்கறிஞர் குழு வந்து ஆய்வு பண்ணினே இருக்கோம். காவல்துறை இந்த இடத்துல எங்கே விட்றாங்களோ அதுலேருந்து நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு எடுத்துன்னு போவோம் அப்படின்ட்டு அண்ணன் இறந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமா நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே நாங்கள் சொல்லிட்டோம். ஏதோ சிபிஐனாக்கா வந்து வழக்கு எடுத்துன்னு போகிறது, ஏதோ நைட்டு தூங்கி காலையில் எழுந்து போயிட்டு ஃபைல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு கோழி எப்படி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு முட்டை வச்சு அது வந்து 16 நாள் பொறுத்து தான் அது பொறிக்குன்றாங்க. கோழி முட்டையில் வச்சு வேணால் பொறிக்குமா? பேர்பட்ட அறவேக்காடு சவுக்கு சங்கருக்கு வந்து இந்த மாதிரியான பதிலை தான் சொல்ல வேண்டியதாகுது. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.